அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மே 3, 2026. நாம் நாலொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 33வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள் வளையிற்று ஆருயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிக்குழலீர் வந்து காணீரே. இப்படி தான் பாட்டு முடியுது. வாங்க எப்பயும் போல் பாட்டுக்குண்டான வரிக்கு வரி அர்த்தத்துக்குள்ளே நம்ம போகலாம். நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே, அதாவது சுமார் 4-5 மாதம் மட்டுமே ஆன வயதான அப்படின்ற மாதிரி வருது. தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய், அந்த மாதிரி 4-5 மாதம் இருக்கும்போதே கிருஷ்ணன் வந்து காலை நீட்டி சகட வண்டியை உடைத்தளித்தான். சகட வண்டின்றது என்னன்னா, அந்த வண்டி ரூபத்தில் வந்து சகடாசுரன்றவனை வந்து கம்சன் அனுப்பிச்சான், அரக்கன். அந்த அரக்கனை வந்து எதுக்கு அனுப்பிச்சிருந்தான்னா, இந்த மாதிரி கொல்றதுக்கு, இந்த குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கொல்றதுக்குன்னு அனுப்பிச்சான். அந்த அரக்கனை நம்ம கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணார். அதை சொல்கிறாங்க. வாழ்கொள் வளையிற்று ஆருயிர் வவ்வினான். வாளை போல கூர்மையான வளைந்த கோரப்பற்களை உடைய அந்த அரக்கனையே வந்து இவன் கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தோள்கள் இருந்தவா காணீரே, அந்த அரக்கனை கொன்ன அந்த கிருஷ்ணனோட தோலை பாருங்க. 4-5 மாதம் இருக்கும்போதே சகடாசுரனை கொண்ட அந்த காலை நீட்டி கொண்ட அந்த வீரனோட தோலை பாருங்க. சுரி குழலீர் வந்து காணீரே. சுரினா சுருண்ட, குழல்னா கூந்தல், சுருண்ட குழல் கூந்தலுடையவர்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நமக்கு அழைப்புடுறாரு. இந்த மாதிரி வாங்க வந்து பாருங்கன்ட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மக்களை வந்து அழைப்பு விடுக்கிறாரு. இந்த பாட்டில் வந்து சுருண்ட கூந்தலை உடையவர்களை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி.